எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நான் என் பையனோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் அண்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ காலையில் வந்து ஒரு 6:00 5:30க்கு அலாரம் வச்சு எப்பயும் போல் நான் ஒரு 6:00 எழுந்திரிச்சேன். ஸோ எழுந்திரிச்சு வந்ததும் வந்துட்டு முந்தின நாள் நைட்டு வந்து டோனட் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ டோனட் வேண்டாம், அதுக்கு பதிலாக காலையில் நான் வந்து பால் கொழுக்கட்டை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அதனால் பால் கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு இடியாப்பம் மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து மொத்தமாக ஒரு 1.5 கப் மாவு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப வந்து நைஸாக பண்ணிடக்கூடாது, இப்படி லைட்டாக பிடிச்சு பார்க்கணும் பால் வர்ற ஷேப் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். சைட் பை சைடாக உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து பால் வந்து ஒரு 1.5 கப் அளவு பால் வந்து ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு பால் கொதிக்கிற அந்த கேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கிட்ட சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லா உருண்டையும் உருட்டினதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் மாவு இருந்தது, அதை எடுத்து இந்த மாதிரி பால் கொதிச்சு வர டைமில் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி அரிசி மாவு தனியாக சேர்க்கும் போது நான் பால் நல்லா கெட்டியாகி சீக்கிரமே கெட்டியாகி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பிடிச்சி வச்சிருந்த உருண்டையும் சேர்த்துட்டு அந்த பாலோடு அந்த உருண்டையும் நல்லா கொதித்து வெந்துடும். அரிசி மாவு அந்த பால்லாம் நமக்கு நல்லா வெந்துடும். பின்னாடி வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் பர்ன் ரைஸ் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்துக்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணியை வந்து ஊற்றி ஆல்ரெடி அது ஹாட் வாட்டர் தான், கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்தில் அது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த எடுத்து கழுவி வச்சுருந்தேன் இல்லையா பாஸ்மதி ரைஸ், ஒரு 1/4 கப் அளவு பாஸ்மதி ரைஸ், அதை வந்து எடுத்து அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ரைஸு கழுவி வச்சுருந்த ரைஸையும் சேர்த்துட்டேன். இங்கிட்ட ஏதாவது ஒன்று காலியாக போகிற இதில் இருந்துச்சுன்னா அப்பப்போ நான் ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து நோட் பண்ணிப்பேன், க்ராசரி லிஸ்ட்டில் ஏதாவது காலி ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆதிரன் அதுக்கப்புறம் எழுப்பிட்டு வந்தாச்சு. ஒரு 6:45 அந்த மாதிரி டைமில் ஆதிரன் எழுப்பிட்டு வந்தாச்சு. ஹரியமும் எழுப்பி பெட்ரூமில் உள்ள பாத்ரூமில் அவனை ரெடியாக சொல்லியாச்சு. இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும் அந்த பாலோட கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இங்கிட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பால் கொழுக்கட்டையில் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப் அளவு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் பால் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கணும். இங்கிட்டு கார்லிக் பர்ன் ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டோட கலர் மாறினதும் வெங்காயம் நீல வாக்கில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதையும் வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். ஸோ இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இங்கிட்டு கார்லிக் பர்ன் ரைஸ்க்கு வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அதில் உப்பு, அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் வந்து மிக்ஸ்டு ஹெர்ப் இருக்குது பார்த்திங்களா, அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து வேக வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் நல்லா தூவி விட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பரை நல்லா தூவி விட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டால் போதும், ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து ஏதாவது ஒயிட் சாஸில் ஏதாவது ஒரு கிரேவி மாதிரியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை மஞ்சூரியன், ஏதாவது கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சைட் டிஷ் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து எதுவும் பண்ணலை. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இதை எம்டியாக விடுறதுக்கு பதிலாக அதில் கொஞ்சம் பன்னீரை டோஸ்ட் பண்ணி போட்டோம்னா ஹரி கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருவான் அப்படின்னு சொன்னார். ஸோ உடனே பன்னீர் வீட்டில் ஆல்ரெடி க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீர் தான் வாங்கியிருந்தேன் கடையில், அமுல் பன்னீர். ஸோ அதில் வந்து கொஞ்சம் பெப்பர், சால்ட்டு, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா அதை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் லஞ்சுக்கு பேக் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதோடு இந்த பன்னீரையும் சேர்த்து வச்சு பேக் பண்ணி விட்டேன். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணியாச்சு. இங்கிட்டு வந்து ஆதிரன் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருந்தான். ஹரியும் வந்து கிளம்பி வந்துட்டான். ஸோ அவனுக்கும் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ அவன் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிப்பான். போகும்போது கொஞ்சம் காரில் மீதி கொஞ்சம் சாப்பாடு வச்சுருப்பான். ஸோ அதை காரில் போகும்போதே சாப்பிட்டுப்பான் பிரேக்ஃபாஸ்ட்.
ஸோ கரெக்டாக 2 பேருமே வீட்டிலேருந்து 7:25லேருந்து 7:30 அந்த கேப்பில் வந்து கிளம்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஹரியை போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆதிரனை போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும். 2 பேருமே வந்து 8 மணிக்குள்ளே கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு போயிடணும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.